அனைவருக்கும் வணக்கம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் மூலிகை தோட்டம் அப்படின்றத நம்ம ஒன்று என்ன பார்க்கலாம். இது கற்பூரவள்ளி. எந்த நோயை தீர்க்க பயன்படுதுன்னா காசம், அம்மை கொப்புளம், ஐயக்கட்டு இந்த நோய்கள் தீர இந்த கற்பூரவள்ளி பயன்படுகிறது. பாருங்கள், அழகாக இருக்குது. நம்ம டெய்லி ஒரு எலியை பிச்சு பச்சையை கூட நம்ம மென்று சாப்பிட்டா சளி தொல்லைகள் எல்லாமே குணமாகும். அரிசோலியஸ் ராமோசஸ் அப்படின்னு சொல்லி இதோட பேர் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துளசி. இது என்னென்ன நோய்களை தீர்க்கும் அப்படின்னா சுரம், இருமல், சளி, மந்தம் தீரும். அடுத்து முடக்கத்தான் கீரை வாத நோய், கீழ்வாயு, கிரந்தி, கரப்பான் இது எல்லாமே இந்த நோய்களையும் தீரும். இந்த முடக்கத்தான் கீரை நம்ம சட்னியாக செய்யலாம், இல்லை தோசை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக எல்லா ஸ்டாஃப் நர்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு எல்லா நாளும் நம்ம நின்றுட்டே டியூட்டி பார்க்குறதுனால நம்மளுக்கு காலெலாம் வீக்கமாக இருக்கும். அது தடுக்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம். நிலவேம்பு இது டெங்கு, சிக்கன் குனியா அனைத்து வகையான சுரங்குகளும் குணமாகும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நம்மளும் வச்சுருக்கோம், நிலவேம்பு பவுட்ரு நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது நல்லா தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தண்ணி பூண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம வரப்பில் எல்லாமே இருக்கும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை, நமைச்சல் அதெல்லாம் குணமாக்க பயன்படுது. அடுத்து ஆடாத்தோடா. இது ரொம்ப கசப்பாக இருக்கும், ஆனால் இரும்பல், இரைப்பையை அந்த நோயை தீர்க்கும். அடுத்து புங்கான். இது தோல் நோய்கள் எல்லா நோய்களையுமே இந்த புங்கான் இலை புங்கான் எண்ணெய் எல்லாமே இந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஒரு ஆயுர்வேதம் தான். அது எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்து மருள் அப்படின்வாங்க. கத்தாழையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது காது வலியை தீர்க்கும். அடுத்து நாவல் அப்படின்வாங்க. இது பெரும்பாடு, நீரிழிவு நோயை தீர்க்கும். அடுத்து சோற்று கற்றாழை உடல் சூடு தனியும், கண் நோய் குணமாகவும், முடி வளர்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து நித்திய கல்யாணி சுகர் லெவலை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பிரண்டை இல்லை கால்சியம் அதிகமாக இருக்குது, பசி உண்டாகும், செரிமானம் தரும், கால் வலியை குணமாக்கும். இதை நம்ம ஹோமியோபதியில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை செடிகள். தேங்க்யூ.